அன்பிற்கினிய மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் பாசன் இங்கிலீஷ் சேனலின் இனிய நன்றி கலந்த வணக்கம். இந்த சேனலானது மாணவர்களாகிய உங்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பெரும் உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு மிக்க நன்றி. அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களே, நிறைய மாணவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு ஏன் பேராகிராஃபை போடவில்லை என தூண்டியதன் விளைவாக நான் தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த பேராகிராஃபை எழுத ஆரம்பித்துள்ளேன். அதை வீடியோவாக பதிவு செய்து பதிவேற்றம் செய்துள்ளேன். எனவே இந்த வீடியோவை நல்ல முறையில் பார்த்து நன்கு வார்த்தைகளை உச்சரிக்க கற்றுக்கொண்டு நன்கு படித்து கொள்ளவும். பேராகிராஃபானது மிகவும் எளிமையாக இருக்கும். எனவே நல்ல முறையில் படித்து இந்த பாடத்தில் வரக்கூடிய சில முக்கியமான வினாக்களுக்கும் இந்த பேராகிராஃபிற்கு பிறகு நான் பதில்களை எழுதியுள்ளேன். அவற்றையும் நல்ல முறையில் கவனமாக படித்து அரசு பொதுத் தேர்விற்கு தயாராகும்படி அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பதிவானது நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. எனவே ஓரளவு படிக்கக்கூடிய மாணவர்களும் நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய பேராகிராஃபையும் வினாக்களுக்கான பதில்களையும் நன்கு படித்து கொள்ளவும். நாம் தற்போது பேராகிராஃபை பார்ப்போம். முதல்ல பேராகிராஃபை எழுதுறதுக்கு முன்னால் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸினுள் டைட்டில் அப்படின்னு எழுதி 2 gentlemen of Verona, 2 gentlemen of Verona அப்படின்னு எழுதவும். அதன் பிறகு ஆத்தர் அப்படின்னு எழுதி ஏஜே குரோனின்னு எழுதுங்க. அடுத்தாற் போல தீம்னு எழுதி லவ் லீட்ஸ் டு சாக்ரிஃபைஸ், லவ் லீட்ஸ் டு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு அதன் பிறகு பேராகிராஃபை எழுத ஆரம்பிங்க. நான் உங்களது வசதிக்காக, அதாவது படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்குறேன். தேர்வில் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதாமல் ஒரே பேராகிராஃபாக எழுதினால் நலமாக இருக்கும். நான் இப்போ பேராகிராஃபை வாசிக்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். Nicola and Jacopo were brothers. Nicola and Jacopo were brothers. They were shabby in appearance. They were shabby in appearance. Their father died in war. Their father died in war. Their house was bombed. Their house was bombed. They became homeless. They became homeless. They had to starve. They had to starve. S-T-A-R-V-E, starve. அடுத்த லைனை பாருங்க. They were exposed to winter. They were exposed, E-X-P-O-S-E-D, exposed to winter. அடுத்த லைனை பாருங்க. Lucia was their sister. Lucia was their sister. She was 20 years old. She was 20 years old. She looked like her brothers. She looked like her brothers. Her eyes were soft and tender. Tender க்கு என்ன spelling? T-E-N-D-E-R, tender. Her eyes were soft and tender. She was suffering from tuberculosis of the spine. She was suffering from tuberculosis of the spine. They hated the Germans for the war. They hated the Germans for the war. So they joined the resistance movement. So they joined the resistance movement. அடுத்த லைனை பாருங்க. They did many works. They did many works. They sold fruits, newspapers, shined shoes and guided tourists. மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. They sold fruits, newspapers, shined shoes and guided tourists. அடுத்த லைனுக்கு வாங்க. They had to work hard to earn money for Lucia's treatment. They had to work hard to earn money for Lucia's treatment. Next line.
So, they did not spend much for their dress and food. So, they did not spend much for their dress and food. அடுத்த லைனை பாருங்க. They kept it as secret. They kept it as secret. They helped the narrator. They helped the narrator. அடுத்த லைனை பாருங்க. The narrator took them to hospital at Poleta. The narrator took them to hospital at Poleta. அடுத்த லைன். He took them in his car on Sunday. He took them in his car on Sunday. He understood that they did not expect charity or sympathy. மறுபடியும் அந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. They understood that they did not expect charity or sympathy. Next line. So, he kept the secret for himself. So, he kept the secret for himself. அடுத்த லைனை பாருங்க. Their devotion and love touched him. Their devotion, D-E-V-O-T-I-O-N, devotion and love touched him. He liked them a lot. He liked them a lot. மேற்கண்ட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேராகிராஃபாக எழுதிட்டு கடைசியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி அந்த பாக்ஸுக்குள்ளே மாரல் அப்படின்னு எழுதி செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பிரிங்ஸ் நோபிலிட்டி டு லைஃப். செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பிரிங்ஸ் நோபிலிட்டி டு லைஃப் அப்படின்னு எழுதி முடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பாடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள், அதாவது அரசு பொது தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நாம் பதிலை படிச்சுக்கிறோம். இந்த பதில் எல்லாமே எங்கே இருக்குது? நம்ம படித்த இந்த பேராகிராஃபில் இருக்குது. எனவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் அவற்றிற்கான பதில்களையும் இப்போ பார்ப்போம். இந்த பேராகிராஃபை படிக்கும் பொழுது கொஷினுக்கு ஆன்சரையும் படிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். வினாக்கள் இந்த பாடத்திலிருந்து கேட்கப்படும் பொழுது அவற்றிற்கான முழு மதிப்பெண்களையும் நாமளால் பெற முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையான பதில். என்ன பதில்? They were shabby in appearance ன்னு எழுதுனா போதும். They were shabby in appearance அப்படின்னு எழுதுனா போதும். அதான் பதில். அதோட பதில் எழுதுறத முடிச்சிடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ஸோ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து, ஸோங்கிற வார்த்தையை சேர்த்து அதன் பிறகு வினாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் அப்படியே எழுதினால் முழுமையான பதிலும் கிடைக்கும், அவற்றிற்கான மதிப்பெண்ணும் முழுமையாக கிடைக்கும். எப்படி எழுதணும்னு பாருங்கள். They were shabby in appearance ன்னு எழுதிட்டு, so the driver did not approve of the narrator buying fruits from the boys அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். அதாவது செகண்ட் கொஸ்டின். What was Lucia suffering from? இதுக்கு என்ன பதில்? Lucia was suffering from tuberculosis of the spine அப்படின்னு எழுதணும். அந்த என்ன டிசீஸ்? tuberculosis of the spine அப்படின்னு எழுதி முடிக்கணும். தேர்டு கொஸ்டினுக்கு வாங்க. The boys did not spend much on clothes and food. The boys did not spend much on clothes and food. Why அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் பாருங்க. They had to work hard to earn money for Lucia's treatment. They had to work hard to earn money for Lucia's treatment. So, they did not spend much for their dress and food அப்படின்னு எழுதி முடிக்கணும். இந்த வரிகள் எல்லாமே நம்ம படித்த பேராகிராஃபில் இருக்குது. அதனால் பேராகிராஃபை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக படித்தோம்னாக்க இந்த வினாக்களுக்கு நல்ல மதிப்பெண்களை எழுதிவிட முடியும். ஃபோர்த்து கொஸ்டினை பாருங்கள். வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? தேர் ஃபாதர் டைட் இன் வார். தே வேர் ஹோம்லெஸ். They hated Germans. So, they joined the resistance movement.
இந்த கேள்விக்கான பதிலும் எங்கே இருக்குது? நாம் படித்த பேராகிராஃபில் இருக்குது. அந்த வரிகளை தூக்கி அப்படியே எழுதினால் போதுமானது. 5th கொஸ்டினை பாருங்கள். வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? பதில் என்ன? தே ஒர்க்டு ஹார்ட் டு ஏர்ன் மணி ஃபார் லூசியாஸ் ட்ரீட்மெண்ட். தே ஒர்க்டு ஹார்ட் டு ஏர்ன் மணி ஃபார் லூசியாஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எழுதி முடிக்கணும். 6th கொஸ்டினுக்கு வாங்க. வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ்னு கேட்கலாம். அல்லது இந்த லிட்டில் பாய்ஸுக்கு பதிலாக நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் பாருங்கள். தே சோல்டு ஃப்ரூட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஷைன்டு ஷூஸ் அண்டு கைடட் டூரிஸ்ட். இந்த வரி எங்கே இருக்குது? நாம் படித்த பேராகிராஃபில் இருக்குது. அதனால் அந்த வரியை தூக்கி அப்படியே எழுதணும்னா நமக்கு முழுமையான பதிலும் கிடைக்கும், மதிப்பெண்களும் முழுமையாக பெற முடியும். 7th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஹவு டிட் த நேரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? இந்த கேள்விக்கு என்ன பதில்னு பாருங்கள். த நேரேட்டர் டுக் தம் டு ஹாஸ்பிட்டல் அட் பொலேட்டா. ஹீ டுக் தம் இன் ஹிஸ் கார் ஆன் சண்டே. இந்த வரிகளும் நாம் படித்த பேராகிராஃபில் உள்ளன. அந்த வரிகளை எடுத்து எழுதும் பொழுது நமக்கு முழுமையான பதில் கிடைத்துவிடும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தில் வரக்கூடிய பேராகிராஃபையும் இந்த பாடத்திலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்களுக்கான பதிலையும் நல்ல முறையில் படித்து பிழையின்றி எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய பேராகிராஃபையும் கொஸ்டின் ஆன்சரையும் நல்லா படித்து நீங்களும் மதிப்பெண்கள் பெறணும். உங்களது நண்பர்களிடமும் நமது சேனலை பற்றி சொல்லி அவர்களிடமும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி வலியுறுத்தவும். நன்றி.